இங்கே இந்த லவ்வில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எப்படி 2 பேருமே மியூச்சுவலாக ஓகே ஆகிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதவங்களுக்கு நிறைய நேரங்களில் நம்ம லவ் கம்மிலாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. இப்படி தான் மியூச்சுவலாக 2 பேருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க பண்ணாது. அப்படி சேரும் போது என்ன நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும். நீ அவங்க சோகமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்ப, அந்த பேசாத அந்த பர்சன் ரொம்ப சந்தோஷமாக நீங்க இருந்திருப்பாங்க. கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்ப, ஆனால் அவங்க கோவமாகவே இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த உறவுகளை புரியாத என்ன ஆகிடும் அப்படின்னா, 3வது மனுஷன் உங்கள் உறவுக்குள்ளே வந்துடுவாங்க. நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு 3வது மனுஷன் எங்கே தர வந்தான்னு பார்த்தா நீ தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்ப. இன்னைக்கு உன் உறவு உடஞ்சி போனதுக்கு யாரு காரணம்? சாக்ஷாத் நீங்கள் தான். இவன் தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட எவனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியோ அவன் தான் உனக்கு நிறைய நேரத்தில் ஆயிடுது. எல்லாரையும் சொல்லலை, நீ யாரை நினைக்கிறியோ அவங்கள சொல்கிறேன்.